ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் 12 ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன். அதாவது 18/10/2024 முதல் 15/11/2024 வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரக நிலையில் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது மேசத்தில் சந்திரன் இருக்கார், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போகிறேன். இப்போ சந்திரன் மேஷத்துலேருந்து இந்த மாதம் தொடங்குது. காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது. அந்த மேஷ ராசியிலேருந்து சந்திரனாகப்பட்டவர் இருந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகைத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும், எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும், மக்கள் மேன்மையாக இருப்பார்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆன்மீகம், மருத்துவம், கல்வி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும். அதுக்கப்புறம் குருவோடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலிருந்து நிறைய பணப்புழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்குது. மணி ஃப்ளோயிங் நடக்கும், பண பரிவர்த்தனை, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும். இது இல்லாமல் அந்த கல்விகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவை அதிகரித்து காணப்படும். புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில். ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார், துலாராசியில் நீசமாவார். இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை கொடுப்பதால் அரசாங்கத்தார் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெரிய பெரிய அதிகாரிகள், அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க, கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. வர்த்தகம், வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்க போகுது. ஏற்றுமதி, இறக்குமதி, பொருட்கள் வாங்குவது, விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும். இதுவும் அல்லாமல் அரசாங்கத்தின் மூலமாக முதலீடுகள் பெறப்படும். அண்டை நாடுகளிலிருந்து முதலீடுகள் பெறப்படும். வெளி மாநிலங்கள் மூலியமாகவும் ஒத்தாசைகள் கிடைக்கும். நிறைய பணப்புழக்கங்கள் அரசாங்கத்துக்கு சேரும். அது மூலிமா பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க. இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது. பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும். ஐப்பசி மாதத்தில் தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும். ஏன்னா சூரியன் நீசப்பட்டிருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பிரியர். எல்லா சிவாலயங்களுமே அபிஷேகங்கள் நடக்கும். அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அன்னாபிஷேகம், வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்க போகுது. அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது. அத்தியாவசியமான பொருட்கள், மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது. மாநிலத்தில் வெளி மாநிலத்தவர் மூலிமா இங்கே அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தை நலம் சொல்லுவாங்க இல்லையா, கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தைகள் நலத்துறைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விஸ்தரிக்கப்படும். அந்த குழந்தைகள் நலத்துறை ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் சிறார்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்காக அந்த துறை மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும், யார் யார் கவனிக்கப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும். இவங்க 2 பேர் தான் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது எல்லாருக்கும், மக்களுக்கு. பஞ்சம்பட்டிலாம் தவிர்த்து நல்ல மழை பொழிய போகிறது. அது முக்கியமாக சொல்லணும். இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும். அது 12 ராசிகளான பலன் சொல்ல போகிறேன். அது பொதுவான பலன் தான் சொல்ல போகிறேன். கிரகங்கள் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு ஜென்மராசியிலேயே குரு இருக்காங்க, அப்புறம் செவ்வாய் இருக்காங்க 2ஆம் இடத்துல. இது மாதிரி கேது இருக்காங்க, சூரியன் புதன் சேர்ந்துருக்காங்க. இது மாதிரிலாம் அமைப்புகளில் உங்களுக்கு வந்துருக்கு. இப்போ உள்ள காலகட்டங்களில் குருவோட பயிற்சி உங்களுக்கு சரியில்லாத காரணத்தினால எல்லாவற்றிலுமே நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும்.
முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதனால் முயற்சியால் தான் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்க போகுது. எல்லா விஷயத்துலையுமே முயற்சி எடுக்கணும். ஒரு தடவை விட்டுட்டு விடக்கூடாது. ஒருத்தர் பார்க்க போகிறீங்க, அப்போ தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். அவர் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணணும். ஃபோனில் கிடைக்கலையா, ஃபோன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்துன்னா உடனுக்குடன் இல்லை, கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் முயற்சியில் விட விடாமுயற்சின்னு சொல்லப்படுது. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைலாம் தீரும். இது இல்லாமல் கொடுக்க வாங்கல கொஞ்சம் தாமதங்கள் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. கொஞ்சம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் சில காரணங்களால் கிடைக்கல, வரலை, என் கைக்கு வரல, என் கைக்கு வந்தால் நான் கொடுக்க முடியும், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது கொஞ்சம் ஆழமுறை யோசனை பண்ணி நீங்கள் நான் சொல்லக்கூடிய இறைப்பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தாமதமாக கிடைக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்கும்பொழுது சில மறைமுகமான தொடர்புகள் மூலிமா பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மறைமுக தொடர்புகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இருந்திருக்கலாம், இப்போ கொஞ்சம் தள்ளி போடுங்க. அந்த பக்கம் போக வேணாம், அவங்களோட பழக வேணாம். அதுதான் உண்மையான விஷயம். அப்போது தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுனா தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்கள்கிட்டேருந்து எதனா ஒரு உதவி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் செய்யலைன்னா அவங்க மேலே பொறாமப்படுவாங்க, கோவப்படுவாங்க, உங்களை எதாவது மாட்டி வைக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா, அந்த பழக்கங்களோடு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும், ஒரு கெட்டது நடக்காமல் இருக்கும். இதுதான் விஷயம். நம்ம போய் மாட்டிக்கிறதுனால தான் தப்பாகிடுது. அப்போது நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கவனமாக இருப்போம். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது சகவாசம் மூலிமா, கெட்ட பழக்கம் மூலிமா போகாமல் இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது வேலையில் கொஞ்சம் வேலை போல் அதிகமாக இருக்கும். நிறைய வேலை செய்வாங்க, சொல்லுவாங்க, வா வேலை பிழிஞ்சு எடுக்கிறாங்க பையனை அப்படின்னு. இதுக்கு முன்னாடிலாம் இல்லை, இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு காலமாக தான் இப்போது இந்த ஐப்பசி மாதம் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் வேலையில் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். தியான மார்க்கமாகலாம், கோவில் இறைத்தம்ம வழிபாடு பண்ணுறதுனாலையும், தானதம் பண்ணுறதுனாலையும் இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் மட்டும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும், வியாபாரம் இருந்தாலும், எல்லாமேத்துலேயும் இந்த ஒரு தயக்கமான சூழ்நிலை, ஒரு உங்களால் செய்ய முடியாத ஒரு, அதாவது எப்படின்னா சீக்கிரமாக பண்ண முடியாது, அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் லைட்டாக பண்ணுவீங்க, தாமதம். இப்போது இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இது வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களால் முடியாது. அடுத்த நாள் அந்த வேலை தொடரும். இப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ அதை குறைச்சிக்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு மனசுலையும் உடலில் உத்வேகம் அந்த வேலையை ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அப்போ அவங்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். இதுதான் விஷயம். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், இது பண்ணணும், அவ்வளோதான். அது செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நிறைய போக்குவரத்து விஷயமாக நல்ல லாபங்கள் ஏற்படும் உங்களுக்கு. அது மூலியமாகவும் லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வண்டி வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, இவங்க மூலிமா நல்ல உதவிகள், ஒத்தாசைகள்லாம் கிடைக்கும். ஓரளவுக்கு லாபமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல போக்குவரத்து துறை நல்ல ஏற்றமாக இருக்க போகுது. அது இல்லாமல் விவசாயத்துறையும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்க போகுது உங்களுக்கு. இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். மண், மனை, வீடு சம்மந்தப்பட்ட சொல்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து வரணும். கொஞ்சம் தள்ளி போடலாம். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, அப்படி யோசனை பண்ணி செய்யணும். இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் தள்ளி போயிடு, அடுத்த வர காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த முயற்சி கண்டிப்பாக பலனளிக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்கள், உயர்ந்த பெண்கள், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு முதியோராக இருப்பாங்க, வயசில் பெண்ணாருக்கு இருப்பாங்க, வயதில் முதிர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனை கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது மாதிரி வரும்பொழுது அவங்க ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரப்படும். இது இல்லாமல் வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையிலவும் அந்த பிரயாணத்தின் மூலமாக போயிட்டு வந்தோடனே அதனுடைய பலன் கண்டிப்பாக தெரியும்.
அது ஒரு சக்ஸஸாக இருக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய பயணமாக தான் அது இருக்க போகுது. இது மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரிலாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலனில் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்களும் பார்க்கும்பொழுது பெருமாள் வழிபாடு ரொம்ப இருந்தது. லக்ஷ்மி பெருமாள் வழிபடலாம், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம், லக்ஷ்மி அயக்ரீவர் இவரை வணங்கப்படலாம். இது மாதிரிலாம் சேர்ந்து ஜோடியாக இருக்கிறவங்களாம் லக்ஷ்மி தாயாரும் பெருமாளும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சமாக கொண்ட இறை தெய்வங்களை கண்டிப்பாக வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுவாங்க. தான தர்மம் பண்ணுறது வந்து வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். சுமங்கலிக்கு தான தர்மம் பண்ணுங்கள். ஏழை எளிய பெண்களுக்கு, கல்யாணமாகாத பெண்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அதாவது நம்ம செய்யக்கூடிய உதவி அவங்களுக்கு பேருதவியாக இருந்து அவங்க மனசில் நீங்கள் நிற்கணும். அப்போ தான் அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஏதாவது ஒரு தீராத பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக தீர்ந்துடும். கர்மாக்கள் குறையும். தடைப்பட்ட விஷயங்கள், கிரகங்கள் இருக்கக்கூடிய பலாபலங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் அதுவும் தீர்க்கப்படும். அதுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்பிக்கையோடு பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். சும்மா நம்ம சொல்கிறோம், நம்ம செஞ்சுருவோம், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முழு மூச்சோட, முழு நம்பிக்கையோட அந்த இறை பரிகாரங்களை செஞ்சு வந்தாலும் அந்த சொல்லக்கூடிய தான தர்மங்களையும் நம்ம மனசு வந்து, அதாவது நம்ம கைவிட்டு போகுதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம கொடுக்குறோம், திரும்பி நம்மளுக்கு வரும், வேறு ரூபத்தில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தான தர்மங்களையும் செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு கெடுபலம் குறைஞ்சி நற்பலன் ஏற்பட போகுது.